கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மையம் உண்டாவதாக. இந்த காலை இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்தோட பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணி கேட்குதே. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்தோட பாடிடுவே. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்தோட பாடிடுவே. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானால். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானால். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. எனக்கெதிராய்வோ பாளையம் இறங்கி என் மேலோ யுத்தம் வந்தாலும். எனக்கெதிராய்வோ பாளையம் இறங்கி என் மேலோ யுத்தம் வந்தாலும். பயப்படேன் எதிராளி நிமித்தமாய் செவ்வையான பாதையில் நடத்திடுவார். பயப்படேன் எதிராளி நிமித்தமாய் செவ்வையான பாதையில் நடத்திடுவார். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி செத்தன்னை மறைப்பார். தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி செத்தன்னை மறைப்பார். உன்னதத்தில் மறைவாக ஒளி தன்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல். உன்னதத்தில் மறைவாக ஒளி தன்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே.
எனக்காக யாவும் செய்து முடிப்பார். என் கர்த்தர் வாக்கு மாறிடா. எனக்காக யாவும் செய்து முடிப்பார். என் கர்த்தர் வாக்கு மாறிடா. தமக்கென்றும் பயந்திடும் பக்தையாவ விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தையாவ விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். காலையும் மாலை வேளையும் கர்த்தரை கருத்தோட பாடிடுவே. காலையும் மாலை வேளையும் கர்த்தரை கருத்தோட பாடிடுவே. கர்த்தருடைய நாமத்துக்கு சோதனம் மையம் உண்டாவதாக. இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த 2025 வருஷத்தினுடைய இந்த ஜூலை மாதத்திலும் நித்திய ராஜ்யத்தின் பூர்ண சுவிசேஷ சபை ஆகிய நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் 126 சங்கீதம் 126 சங்கீதம் 5 வசனம். 126 5 வசனம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் ஆண்டவரே, இந்த 2025 வருஷத்துடைய இந்த ஆண்டவர் அப்போ அந்த ஜூலை மாதத்திலும் தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற 126 சங்கீதம் 5 வசனத்தை ஆண்டவர் வாக்கு தத்தமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற நம்முடைய கிருபைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த ஆண்டவரே, இந்த வசனத்தை நம்முடைய வார்த்தையை கர்த்தர் எங்களுக்கு நீங்கள் ஆசீர்வதித்து ஆண்டவர் கொடுக்க முடியாது. எங்கள் ஜெபி எங்களோடு கர்த்தர் முகமுகமாய் பேசுங்க ஆண்டவரே. தேவரே, இந்த வாக்கு தத்த வசனம் எங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஒவ்வொரு மணி நேரம் ஒவ்வொரு இமைப்பொழுதும் இந்த வாக்கு தத்தங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறத்தக்கதாய் தேவரீர் நீங்கள் ஆசீர்வதிக்கவே நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை நாங்கள் ஆண்டவரை ஜெபித்து விசுவாசித்து ஆண்டவர் அதை நாங்கள் சுதந்திரித்து கொள்ளக்கூடிய கிருபைகளை தந்துள்ளபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் நீங்கள் பேசும்படியாக இந்த வாக்கு தத்தம் ஒவ்வொருடைய வாழ்க்கை நிறைவேறி ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆண்டவரை ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாய் தேவன் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. நீர் கூட இந்த வழி நடத்துங்க, ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். மறுபடியும் நான் வாசிக்கிறேன். 126 சங்கீதம் 5 வசனம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்ம கொடுக்கப்படுகிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை என்னவென்றால் அறுக்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. நான் கண்ணீரோடு விதைத்திருக்கிறதை கம்பீரத்தோடு அறுக்கும்படியான ஒரு கிருபையை, ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டது மாதத்தில் வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த ரெண்டாவது அரையாண்டின் துவக்கத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை கொடுக்கிறார். நீங்கள் அறுப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகல காரியங்களும் சகல ஆசீர்வாதங்களையும் ஒருவேளை இந்த கடைசி நாட்களிலே கடந்த நாட்களில் எதெல்லாம் நீங்கள் கண்ணீரோடு விதைத்திருக்கிறீங்களோ, எதெல்லாம் விசுவாசித்திருக்கிற, எதெல்லாம் நம்பி இருக்கிற, எதற்காக காத்து கொண்டு இருக்கிறீங்களோ, எதற்காக நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து தேவன் அதெல்லாம் நீ அறுக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வேளை கடந்த நாட்களில் நீங்கள் விதைத்தது ஒரு வேளை கண்ணீரோடு விதை காரியங்கள் ஒருவேளை இதுவரைக்கும் அறுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் நிலையில் இருக்கலாம். ஆனால் தேவன் 2வது அரையாண்டு முதல் கொண்டு நீங்கள் அறுக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நீங்கள் சகல ஆசீர்வாதங்களையும் நீ கண்ணீரோடு விதைத்த காரியங்கள் எல்லாம் நீ அறுக்கும்படி அது நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாகத்தக்கதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், கண்ணீரை பார்க்குறோம், கம்பீரத்தை பார்க்குறோம். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. கண்ணீரோடு இருக்க கண்ணீரை ஆண்டவர் கம்பீரமாய் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. உங்கள் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். உங்கள் புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக கர்த்தர் இரட்டத்தனையான ஒரு ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டினுடைய அந்த 2வது அரை ஆண்டில் முதற்கொண்டு கர்த்தர் அதை நமக்காக செய்ய போகிறார். அது உங்களுக்காக செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் விசுவாசத்தோடு காத்துருங்க. நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவன். அவர் கொடுக்கிற வாக்கு தத்தங்களை நாம் விசுவாசிக்க நம்பும் போது, நாம் ஜெபிக்கும் போது, அதை தொடர்ந்து நம்ம பற்றிக்கொள்ள நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வாக்கு தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். அது நிமித்தம் நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்துக்கும் ஒருவேளை இருக்கிற சூழ்நிலைக்கு ஒருவேளை சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் நாம் கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை நாம் விசுவாசிக்கும் போது, நம்ம அதை ஜெபிக்கும் போது கர்த்தர் எல்லா காரியத்தையும் அவர் நமக்காக செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் அறுக்க பண்ணுகிற இந்த மாதம் முழுவதும் அல்லது இந்த 2வது அரையாண்டு முதற்கொண்டு அவர் நம்மோடு கூட இருக்க போகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் அறுக்க வேண்டுமோ, எந்தெந்த நன்மைகள், எந்தெந்த ஆசீர்வாதம், எந்தெந்த காரியங்கள்லாம் நாம் அறுக்க வேண்டும், கர்த்தர் அதை அறுக்கும்படி ஆண்டவர் இந்த மாதம் முதற்கொண்டு அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் இந்த மாதத்தை முதற்கொண்டு கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நம்ம எதிர்பார்ப்போம் நிச்சயமாய் கர்த்தர் சகல காரியத்தை அறுக்கும்படி தேவன் அதுக்குண்டான வழிகள், அதுக்குண்டான பாதைகள், அதுக்குண்டான சூழ்நிலைகளெல்லாம் கர்த்தர் நமக்கு தந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அறுக்க பண்ணுகிறவர் எந்தெந்த காரியத்திலாம் கர்த்தர் நம்ம அறுக்க பண்ண போகிறார் என்று சொல்லி ஒரு 3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் நம்ம சொன்ன வாக்குத்தத்தத்தை ஒரு நாளும் அவர் மாற மாட்டார். நீங்கள் அடுத்த வசனத்தை பார்ப்பீங்களானா 126 சங்கீதம் 6 வசனம் பார்க்கும்போது, அள்ளி விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான், ஆனாலும் தன் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு எம்பிரத்தோடு திரும்பி வருவான். ஹல்லேலூயா. அறுத்த அரிகளை சுமந்து கர்த்தர் அறுக்கும்படி செய்வான். சில ஆசீர்வாதங்களை, சில நன்மைகளை நாம் எதற்காக நாம் இதுவரைக்கும் நாம் ஜெபித்திருக்கிறோமோ, எந்த காரியத்தை நாம் காத்து கொண்டு இருக்கிறோமோ, எந்த காரியத்துக்காக நம்ம அதை கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அதை அறுக்கும்படி செய்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாளும் நம்ம கண்ணீரோடு விசுவாசத்தோடு விதைத்த காரியங்களை ஆண்டவர் அப்படியே ஆண்டவர் விட மாட்டார். நிச்சயமாய் அதை அறுத்தும்படியாக அது நிமித்தம் நம்ம வாழ்க்கையில் வருகிற அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படி செய்கிற தேவன். ஒருவேளை சூழ்நிலைகள், ஒருவேளை பிசாசு நம்ம வாழ்க்கை அந்த நன்மைகளை அறுக்கக்கூடாதபடி ஒருவேளை தடை செய்து கொண்டிருக்கலாம், போராடி கொண்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் அதை நாம் அறுக்கும்படி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் விசுவாசிக்கும் போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை நம்ம பார்க்க முடியும். இந்த அறுக்க பண்ணுகிறவர் அவர் எதெல்லாம் எப்படி எந்தெந்த காரியத்தை அறுக்க பண்ண போகிறார் என்று சொல்லி ஒரு 3 காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றாக நாம் பார்க்க போகிறோம். 1, நற்சீர்களை அறுக்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை நல்ல சீர்களை, நல்ல ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு நம்ம அறுக்கும்படி ஆண்டவர் கர்த்தர் செய்ய போகிறார். நம்ம விசுவாசிக்கும் போது நிச்சயமாக அந்த நற்சீர்களை நம்ம அறுக்கும்படியான சூழ்நிலைகளை, வழிகளை கர்த்தர் நம்ம திறந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். நற்சீர் என்று சொல்லும்போது நம்மை உயர்த்தி வைக்கிற காரியங்கள், நம்மை மேன்மைப்படுத்தி வைக்கிற காரியங்கள், நம்மை பலப்படுத்தி வைக்கிற காரியங்கள், அப்படிப்பட்ட நற்சீர்களை கர்த்தர் இந்த மாதம் முதற்கொண்டு நாம் அறுக்கும்படி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அந்த நற்சீர் நம்மை உயர்த்தி வைக்க போகிறது, நம்மை மேன்மைப்படுத்தி நம்மை கனப்படுத்தி வைக்க போகிறது. நம்ம காரியங்கள் நம்ம விசேஷப்படுத்தி வைக்க போகுது. ஒருவேளை நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், அவங்க வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், அது படிக்கிற பிள்ளைங்க படிப்பின் காரியமாக இருக்கலாம்,
இருக்கலாம், உங்கள் ஆவிக்குரிய ஜீவமாக இருக்கலாம், நீங்கள் செய்கிற ஊழியமாக இருக்கலாம். கர்த்தர் அதிலே நீங்கள் உயர்த்தி வைக்கும்படி, அதிலே நீங்கள் மேன்மைப்படுத்தி வைக்கும்படியாக நற்சீர்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அறுக்கும்படி ஆண்டவர் செய்ய போகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் இந்த மாதம் முதல் கொண்டு உங்களுக்கென்று கர்த்தரை உருவாக்கி அந்த நற்சீர்களை நீங்கள் அறுக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியேல் 13 மன்னித்துக்கணும், எசேக்கியேல் 36 அதிகாரம் 11ஆம் வசனத்துடைய கடைசி பகுதியை நாம் வாசித்து பார்க்கும்போது அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, முந்தின சீரை பார்க்கிறோம் நற்சீர் உண்டாக செய்வேன் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை கடைசி பார்க்க, உங்கள் முந்தின சீரை பார்க்கிறோம் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்று சொல்லி இந்த வேத வசனங்களை பார்க்க. அதனால் தேவன் நமக்கு நற்சீரை நல்ல சீர்களை ஆண்டவர் நமக்கு உண்டாக்கி தருகிற தேவனாக இருக்கிறார். நம்மை மேன்மைப்படுத்துகிற, நம்மை மேன்மைப்படுத்தி வைக்கிற, நம்ம உயர்த்தி வைக்கிற, நம்மை கனப்படுத்தி வைக்கிற நல்ல சீர்கள், நல்ல ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தந்து, அல்லது நம்முடைய ஸ்தானங்களை அல்லது நம்ம நிலைமையை உயர்த்தி வைக்கிற ஒரு நல்ல சீர்களை ஆண்டவர் தந்து, நல்ல ஆசீர்வாதங்களை தந்து ஆண்டவர் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். 144ஆம் சங்கீதத்தினோ நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் 144ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்டு இருக்க ஜனம் பாக்கியம் உள்ளது பார்க்கிறோம். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. நீங்கள் 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் பார்ப்பீங்க. சில ஆசீர்வாதங்களை, சில நன்மைகளை, சில மேன்மையான காரியங்களை இங்கே சொல்லப்படுகிற நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்க்க முடியும். இப்படிப்பட்ட சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் நம்மை அந்த ஒரு நிலையில் கர்த்தர் நம்ம வைக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஸ்தானத்தை நம்ம வாழ்க்கையில் நம்முடைய நிலைமையை நிலையை ஆண்டவர் உயர்த்தி வைக்கிற ஒரு தேவனாக அதே நிலையை கர்த்தர் வைக்கிறார். எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவார். கண்ணீரை கம்பீரமாய் மாற்றது போல இப்போ இருக்கிற உங்கள் சூழ்நிலையை கர்த்தர் மறுரூபப்படுத்தி ஆண்டவர் மாற்றி ஆண்டவங்க நற்சீரை உண்டாகும்படி கர்த்தர் செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நம்ம அது விசுவாசிக்க நிச்சயமாய் சூழ்நிலைகள் ஒருவேளை மாறா இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கும் போது அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி நாம் அறுக்க வேண்டிய நற்சீர்களை அறுக்கும்படி கர்த்தர் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் சூழ்நிலை பார்க்க வேண்டாம், தேவன் தந்த வாக்குத்தத்தங்களை பார்க்கும்போது அது விசுவாசிக்க நிச்சயமாய் கர்த்தர் நற்சீரை அறுக்கும்படி ஆண்டவனுக்கு செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் வேதத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கும்போது, யோசேப்பின் வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது அவன் வாழ்க்கையில் தேவன் அவனுக்கு அவன் நற்சீரை அறுக்கும்படி ஆண்டவனுக்கு அதுக்கேற்ற சூழ்நிலை, அதுக்கேற்ற வழிகளை ஆனது யோசேப்பின் வாழ்க்கையில் திறந்தார் என்பதை அவனுடைய சம்பவத்தில் நம்மளால் பார்க்க முடியும். அவனுக்கு சொல்லப்பட்டு இருந்த அல்லது அவன் காத்து கொண்டிருந்த, அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த நற்சீர்களை கர்த்தர் அவன் அறுக்கும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. அவனுக்கு முன்குறித்த அந்த நற்சீர்கள், அவனுக்கு சொல்லியிருந்த நற்சீர்கள், அதற்காக அவன் நம்பி இருந்த காரியங்கள், காத்திருந்த காரியங்கள் பார்க்கும்போது அது நடக்கக்கூடாதபடி தான் தடையாக இருந்தது. அந்த நற்சீர்களை அவன் அறுக்கக்கூடாதபடி சூழ்நிலைகள் அவனுக்கு தடையாக இருந்தது. அவன் போன பாதைகள் அவனுக்கு தடையாய் காணப்பட்டது. ஆனாலும் கர்த்தர் அதெல்லாம் மாற்றி அவன் அந்த நற்சீரை அறுக்கும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை சூழ்நிலைகள் மாறா இருந்தாலும் வாக்குத்தத்தம் பண்ணினவ அந்த நற்சீரை நீங்கள் அறுக்கும்படி கர்த்தர் கேட்ட சூழ்நிலைகளை, அது பாதைகளை, வழிகளை உங்களுக்காக திறந்து அதை நீங்கள் அறுக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பின் சம்பவம் எனக்கு நல்லா தெரியும். அங்கே பார்க்கும்போது அவனுக்கு ஆண்டவர் சில நற்சீர்களை அவன் அறுக்கும்படி ஆண்டவர் செய்தார். சில நற்சீரை தருவேன் என்று சொன்னார். 37ஆம் அதிகாரம் 37ஆம்
அதிகாரம் 7ஆம் வசனத்தை 9ஆம் வசனம் பார்க்கும்போது, நான் உனக்கு இப்படிப்பட்ட நற்செய்திகளை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த சம்பவங்களிலே அவனோடு தீர்க்கதரிசனமாக பேசுகிறார். ஆனாலும் அதை அவன் அறுக்கக்கூடாதபடி அவன் வாழ்க்கை எவ்வளோ தடைகள் இருந்தது. வாசல்கள் அடைக்கப்பட்ட, வழிகள் அடைக்கப்பட்டிருந்தது, வழிகள் கோணலாய் காணப்பட்டது, ஆனால் சூழ்நிலைகள் மாறாது. ஆனாலும் தேவன் அவன் கொடுத்த வாக்கின்படியே அவனை அறுக்க பண்ணினார். அல்லேலூயா. அதுபோல கர்த்தர் உங்களையும் அப்படிப்பட்ட நற்செய்திகளை அறுக்கும்படி ஆண்டவர் இந்த மாதம் முதற்கொண்டு கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு அவர் தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் முதற்கொண்டு நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். 40ஆம் வசனம் முதற்கொண்டு 46ஆம் வசனம் வரைக்கும் பார்ப்பீர்களானால் அவன் அறுத்த நற்செய்திகளை அந்த வேத சம்பவத்தில் நம்மளால் பார்க்க முடியும். அநேக நற்செய்திகள் அவன் அறுத்தான் என்பதை இந்த வேத சம்பவத்தில் பார்க்க முடியும். அநேக காரியங்கள் நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் பார்ப்பீங்களான்னா, நம்ம எல்லாத்தையும் வாசிக்கும் நேரம் இல்லை, நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்ப்பீங்கன்னா நல்லா தெரியும். இந்த 40ஆம் வசனத்திலிருந்து இந்த 46ஆம் வசனம் வரைக்கும் தேவன் அறுக்கும்படி நற்செய்திகள் அங்கே காணப்படுகிறது. இந்த நற்செய்திகள் அவன் அறுக்க முடியாதபடி சூழ்நிலை இருந்தது, பாதைகள் இருந்தது. ஆனாலும் தேவன் அதை எல்லாவற்றையும் மாற்றி அவன் அந்த நற்செய்திகளை அவன் அறுக்கும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அப்படிப்பட்ட நற்செய்தி நமக்கென்று கர்த்தர் நியமித்திருக்கிற, நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்க அந்த நற்செய்திகளை, அல்லது நாம் விரும்புகிற, நாம் எதிர்பார்க்கிற, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான, நம்ம வாழ்க்கை வேண்டிய நற்செய்திகளை கர்த்தர் நம்ம அறுக்கும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அல்லது நாம் ஜெபித்து கொண்டிருக்க, நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, நாம் காத்து கொண்டிருக்கிற அந்த நற்செய்திகளை கர்த்தர் நம்ம அறுக்கும்படி ஆண்டு இந்த மாதம் முதற்கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம் இந்த வேத இந்த 40ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா, ஒன்று சிறப்பான ஸ்தானத்தை கர்த்தர் அறுக்கும்படி செய்தார். சிறப்பான ஸ்தானம் அவன் வாழ்க்கையில் பார்க்கும்போது கர்த்தர் அவனுக்கு சிறப்பான ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். அடுத்ததாக நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் நீங்கள் பார்க்கிறோம், சிறப்பான வஸ்திரத்தை ஆண்டவனுக்கு கொடுக்கிறார். சிறப்பான வஸ்திரத்தை அவனுக்கு கொடுக்கிறார். தேவன் அப்படியா இந்த ஆண்டு தருவர் சிறப்பான ஒரு ஸ்தானத்தை தரப்போகிறார். சிறப்பான ஒரு வஸ்திரத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். சிறப்பான அலங்காரத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். அடுத்ததாக சிறப்பான அந்தஸ்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். சிறப்பான உயர்வை ஆண்டவர் கொடுக்க போகிறார். அது மாத்திரமல்ல, அவனுக்கு சிறப்பான ஒரு நாமத்தையும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த நற்செய்திகளை அவன் அறுக்கும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிறந்த ஒரு ஸ்தானத்தை பார்க்குறாங்க. எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாய் கர்த்தர் அவனை மாற்றுகிறார். அல்லேலூயா. ஒரு சிறப்பான ஒரு ஸ்தானத்தை பார்க்குறோம். சிறப்பான ஒரு வஸ்திரத்தை நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் 42ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அங்கே நாம் பார்க்கிறோம், மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி. ஏதோ அழகாய் சொல்ல, சிறந்த வஸ்திரங்கள் நான் உனக்கு தரிப்பித்தேன் என்று சகரியா 3ஆம் அதிகாரத்தில் நம்மளால் பார்க்க முடியும். தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்ய சிறப்பான வஸ்திரங்களை ஆண்டவர் நமக்கு, அது ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். இப்போ சிறப்பான வஸ்திரங்களால் நமக்கு வருகிற மேன்மையை அது காட்டுகிறது. அது பார்த்த உடனே அதை பார்க்கும்போது நம்ம எப்படிப்பட்ட ஒரு மேன்மையில் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அவனுக்கு அங்கே பார்க்க, அது மாத்திரமல்ல, அதே 42ஆம் வசனம் பார்க்கிறோம், தன் கையில் போட்டு இந்த முத்திர மோதத்தை கழற்றி அது யோசேப்பின் கையில் போட்டால், மெல்லிய வஸ்திரங்கள் உடுத்தி பொருசலப்பனை அவன் கழுத்தில் தரித்து, அவன் அலங்காரத்தை அங்கே நான் பார்க்க. அது வரைக்கும் அவன் ஒன்றில்லாதான் இருக்கிறான்.
ஆனால் இப்போ அவனுடைய அலங்காரத்தை அங்கே நாம் பார்க்கிறோம். முதல்ல அவன் வாழ்க்கையில் அவன் கைதின் வஸ்திரத்தில் இருந்தான். அவனுக்கு வேறு வஸ்திரம் தரித்து அவனை கொண்டு வந்தாங்க. ஆனால் கர்த்தர் அவனுக்கு வேறொரு வஸ்திரத்தை தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் சூழ்நிலை அவனுக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுத்தது. அதுக்கப்புறம் ஜனங்கள் அந்த 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 அரண்மனையில் இருக்கிறவருக்கு அந்த அரண்மனை அவனுக்கு ஒரு வஸ்திரம் கொடுத்தது. ஆனால் தேவனும் அவனுக்கு வேறு ஒரு வஸ்திரத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவனுக்கு மெல்லிய வஸ்திரத்தை ஆண்டவர் கொடுத்தார். தேவன் அப்படிப்பட்ட தேவன் தருகிற அந்த வஸ்திரத்தை, ஆனால் நிச்சயமாக இதை நீங்கள் அப்படிப்பட்ட நன்மைகளை கர்த்தர் நீங்கள் அறுக்கும்படி ஆண்டவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறப்பான ஒரு அந்தஸ்து அல்லது சிறப்பான ஒரு உயர்வுலாம் அவனுக்கு வருகிறத பார்க்கிறோம். 43 வசனம் பாருங்க. தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்று தத்தனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து எகிப்து தேசம் முழுமைக்கு அவனை அதிகாரி ஆக்கினான். சிறப்பான ஒரு உயர்வு பாருங்களேன். யாருக்கும் கிடைக்காது. அந்த தேசத்தில் இருந்த மந்திரிமார் கூட அவனுக்கு இல்லை. ஆனால் இந்த யோசேப்புக்கு சிறப்பான உயர்வை அவனுடைய 2ஆம் ரதத்தில் அவனை ஏற்றி அப்படின்னு போட சிறப்பான உயர்வு, சிறப்பான ஒரு அந்தஸ்தை அவனுக்கு கொடுக்கிறத பாருங்க. 44ஆம் வசனம் பாருங்க. உன் உத்தரவு இல்லாமல் யாரும் என்ன செய்யக்கூடாது, தன் கையாவது காலாவது அசைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அந்தஸ்தை அல்லது ஒரு அதிகாரத்தை, ஒரு சிறப்பான அதிகாரத்தை கர்த்தர் அவனுக்கு தருகிறத பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை கர்த்தர் தருகிறார். அது மாத்திரமல்ல, ஒரு சிறப்பான நாமத்தை அவனுக்கு கொடுக்கிறத பார்க்கிறோம். ஒருவேளை பார்வோன் அவனுக்கு ஒரு பேரை கொடுத்தாலும் கர்த்தர் அவனுக்கு என்ன பேர் சூட்டினாரோ அது எகிப்து தேசம் முழுமைக்கும் விளங்கிற்று. ஹல்லேலூயா. உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன தெய்வம் யோசேப்பின் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நற்சீர்களை இந்த யோசேப்பை அறுக்கும்படி கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. அது அறுக்க முடியாதபடி தான் அவன் சூழ்நிலைகள் காணப்பட்டது. ஆனாலும் கர்த்தர் அதை மாற்றி ஆண்டவன் வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். அவன் இப்படிப்பட்ட நற்சீர்களை அவன் அறுக்கும்படி கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். கர்த்தர் அதுக்கேற்ற காரியங்களை ஆண்டவர் செய்தார். அதே போல இந்த மாதம் முதல் கொண்டு கண்ணீரோடு விதைக்கிற நீங்கள் கம்பீரத்தோடு அறுக்க போறீங்க. என்னவென்றால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு அல்லது உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்க அந்த நற்சீர்களை நீங்கள் அறுக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு ஏற்ற காரியங்களை, அதுக்கேற்ற வழிகள், அதுக்கேற்ற சூழ்நிலை கர்த்தர் தந்து அப்படிப்பட்ட நற்செய்திகளை கர்த்தர் நீங்கள் அறுக்கும்படி செய்து கர்த்தர் உங்களை அவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது முதலாவது காரியம். கண்ணீரோடு விதைக்கிறவர் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அறுக்க பண்ணுகிறவ கர்த்தர் நம்ம ஒரு சில நன்மைகள், சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் அறுக்க பண்ண ஒன்று நற்சீர்களை அவர் அறுக்க பண்ணுகிறவர். 2வதாய் நாம் பார்க்கும்போது நற்செய்திகளை அறுக்க பண்ணுகிறவர். சில நற்செய்திகளை நம்ம அறுக்கும்படி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் ஜபத்தை கேட்டவர், நம் விசுவாசத்தை காண்கிறவர், நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த செயல்களை ஆண்டவர் காண்கிறவர், அது எல்லாவற்றையும் அங்கீகரித்து அதை ஆசீர்வதித்து நாம் நற்செய்திகளை அறுக்கும்படி கர்த்தர் இந்த மாதம் முதல் கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நற்செய்திகளை கேட்க போகிறோம், சில நற்செய்திகளை நாம் பெற போகிறோம், சில நற்செய்தியின் ஊடாக நாம் நடக்க போகிறோம். ஹல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் நம்ம அறுக்கும்படி ஆண்டவர் செய்கிறது. நற்செய்திகள் என்று சொல்லும் போது நம்ம அங்கலாய்ப்பெல்லாம் மாறத்தக்கதாய், நம்முடைய அலைச்சல்கள் எல்லாம் மாறத்தக்கதாய், நம்ம புலம்பல்கள் எல்லாம் மாறத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த மாதம் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அப்படியாய் அவன் நற்செய்திகளை நாம் அறுக்கும்படி கர்த்தர் செய்கிற தேவன். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம், நீதிமொழி 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது,
பார்க்கிறோம், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை 2வது பகுதி பார்க்கிறோம். நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். நம்ம இந்த வாழ்க்கையில் வருகிற நற்செய்தி எப்படி இருக்குன்னா, நம்ம புஷ்டியாக்கும்படியா நாம் சந்தோஷப்பட மகிழ்ந்து களி கூறத்தக்கதாய் அந்த நற்செய்திகள் நமக்கு இருக்க போகுது. ஹல்லேலூயா. அந்த நற்செய்தி கேட்ட உடனே என் ஆத்துமா, என் ஆவி, என் சரீரம் எல்லாம் மகிழ்ந்து களி கூறத்தக்கதா. இருதை அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொன்னவர், அது போல் நம்ம இருதை அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்கதாய் அந்த நற்செய்தி இருக்க போகுது. ஹல்லேலூயா. என் எலும்புகளெல்லாம் பலப்படத்தக்கதாய் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நற்செய்தி, என் ஆவி, ஆத்மா, சரீரமெல்லாம் மகிழத்தக்கதான ஒரு நற்செய்தியை கர்த்தர் அறுக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வேளை நீங்கள் எந்தெந்த காரியத்தெல்லாம் நீங்கள் நற்செய்தியை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, தேவன் அதெல்லாம் நீங்கள் நற்செய்தியை கேட்கும்படி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அந்த நற்செய்தியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியா அந்த நற்செய்தியின் பாதை வழியாக கர்த்தர் உங்களை நடக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. அதே நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். நீதிமொழி 25ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், தூர தேசத்தில் வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமான். தேவன் அப்படிப்பட்ட விடாய்த்து போன உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் மறுபடியுமாய் ஆண்டவர் அதை எழுப்பத்தக்கதான ஒரு நற்செய்தியை கர்த்தர் உங்களுக்காக வைத்து போகிறார். ஹல்லேலூயா. நீதிமொழி 25ஆம் வசனத்தில் பார்க்கிறோம் நான் இதை விடாய்த்து போயிருக்கிற ஒருவேளை இந்த கடந்த நாட்களில் ஒருவேளை ஜெபித்து ஒரு நீங்கள் விடாய்த்து போயிருக்கலாம். ஒருவேளை காத்திருந்த விடாய்த்து போயிருக்கலாம். அந்த விடாய்த்து போன ஆத்துமாக்கெல்லாம் உயிரடையத்தக்கதான ஒரு நற்செய்தியை கர்த்தர் இந்த மாதத்தில் ஆண்டவர் கேட்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. இந்த மாதம் முதற்கொண்டு அப்படிப்பட்ட நற்செய்திகளை இங்கே கேட்கும்படியான கர்த்தர் காரியங்களை அவர் மாற்றப் போகிறார். சூழ்நிலைகளை மாற்றப் போகிறார் கர்த்தர். அப்படிப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பார்க்கிறோம், மிகுந்த சந்தோஷம் உண்டாக நற்செய்தி. நற்செய்தி வரும்போது நம்மளுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகத்தக்கதான நற்செய்தி நம்ம வாழ்க்கையில் நம்ம இருக்கிற துக்கங்கள், வேதனைகள், கண்ணீர்கள் எல்லாம் மாறி நம் வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகத்தக்கதா அப்படிப்பட்ட நற்செய்திகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறுக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் விசுவாசம் நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய நற்செய்திகளை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். அதுக்கு நற்செய்திகள் கர்த்தர் உங்களுக்கு தந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறாரு. வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது நீங்கள் நகமின் வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால், இந்த நகமின் வாழ்க்கை பார்க்கும்போது ஒரு ஒன்றுமில்லாத ஒரு நிலையில் தான் இந்த நகமின் வாழ்க்கை காணப்படுகிறத நம்ம இந்த வேத சம்பவத்தை நம்மளால் பார்க்க முடியும். அந்த நகமி அந்த ரூத் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, பின்பு மக்லோன் கிளியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவனானாள் என்று சொல்லி இந்த வேதத்தில் பார்க்கிறோம். தனித்தவனானால். ஆனால் இந்த ரூத் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, ரூத் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியில் வைத்து அதை வளர்க்கிற தாயார். இப்போ பார்க்க அவன் எல்லாவற்றையும் இழந்து தனித்தவனால் ஆனால், இங்கே பார்க்கிறோம் அவன்
பிள்ளையை வளர்க்கும்படி தாயானால் என்ற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நீங்கள் கொடுக்கிறத பார்க்க. இந்த ஆசீர்வாதம் எப்படி இந்த நிலையிலேருந்து இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் ஏன் வந்ததுனால் அவள் வாழ்க்கையில் வந்த நற்செய்திகள். ஹல்லேலூயா. அவள் கேட்ட நற்செய்தி, அவள் பெற்றுக்கொண்ட நற்செய்திகள் பார்க்கும்போது அவள் வாழ்க்கை ஆசீர்வாதம் உள்ளதாய் மாறினது. அவள் கேட்ட அந்த நற்செய்திகளை அவரை அறுக்கும்படி கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. அநேக காரியங்களை பார்க்க முடியும். அநேக நற்செய்திகள் வாழ்க்கையில் கேட்டதை நம்மளை பார்க்க முடியும். நீங்கள் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கும்போது கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார், அவர்கள் ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்தில் கேள்விப்பட. அது ஒரு நற்செய்தி அவளுக்கு. அந்த நற்செய்தி கேட்டுதான் அவன் எழும்பி போகிறான். அது வரைக்கும் அது அங்கே மோவாப் தேசத்தில் இருக்கிறான். அந்த நற்செய்தி அவர் கேட்கும்படி, அந்த நற்செய்தியை அறுக்கும்படி கர்த்தர் செய்கிறத இங்கே நம்மளால் பார்க்க முடியும். அதே 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அவள் தன்னோடு கூட வர மன உறுதியாக இருக்கிறத கண்ட அப்புறம் அதை குறித்து அவளோடு ஒன்றும் பேசவில்லை. அது ஒரு நற்செய்தி. என்ன? ரூத்து தான் உன்னோடு வருகிறேன் என்று சொல்கிற அந்த காரியம் அவளுக்கு நற்செய்தி. ஒருவேளை அவர் இருதயத்தில் இருந்திருக்கலாம், இப்போ நான் தனித்தலாம் நான் போகிறேன், யார் எனக்கு உதவியாக இருப்பா, யார் எனக்கு துணையாக இருப்பாங்க, எத்தனை கேள்விகள் இருந்திருக்கும் பாருங்களேன். ஆனால் அங்கே நம்ம பார்க்குறோம், அவள் அந்த ரூத்து சொன்னது அவளுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த செய்தி அவளுக்கு ஒரு நற்செய்தியாக வருகிறத இந்த வேத சம்பவத்தில் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அதே போல் ரூத் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நீ பார்க்கும்போது அவள் அந்த ரூத் என்ன சொல்கிறான்னா, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்ணுக்கு தயவு கிடைக்கும் என்று அவள் பிறகு போய் நான் கதிர்களை பொறுக்கி வருகிறேன். இந்த செய்தி அவளுக்கு நற்செய்தியாக இருக்கு. ஏன் உணவுக்காக என்ன செய்கிறது? வயசாகிடுச்சு, நான் என்ன பண்ண போகிறேன்? ஏன்னா அந்த சூழ்நிலை இருக்குது பாருங்களேன். ஆனால் இந்த ரூத் சொன்ன அந்த செய்தி அவளுக்கு நற்செய்தியாக இருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட நற்செய்திகளை அவள் அறுக்கும்படி கர்த்தர் இங்கே செய்கிறத பார்க்கிறோம். அதே போல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரத்தையும் பார்க்கும்போது, நீ யாருடைய வயலில் போய் நீ வேலை செய்தான்னு கேட்டபோது, இப்போ போல போவாஸ் வயலில் வேலை செய்தான்னு சொன்னபோது அதுக்கு அவன் நற்செய்தியாக இருந்த. ஏன்? அவன் நமக்கு நெருங்கின சொந்தக்காரன், நெருங்கின உறவுக்காரன். அது ஒரு நற்செய்தி. ஆண்டவர் பாருங்களேன், அது நகோமி ஆண்டவர் அநேக நற்செய்திகளை அறுக்கும்படி கர்த்தர் செய்கிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதே போல் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலையும் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பார்க்குறோம். கர்த்தர் ஆண்டவர் வாழ்க்கையில் நற்செய்திகளை அறுக்கும்படி கர்த்தர் செய்கிறார். இந்த நற்செய்திகள்லாம் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நற்செய்தியாக இருந்ததுன்னு பார்ப்பீங்களா? ஒன்று, நிர்மூலமானவைகள் கட்டப்பட்டது. வாழ்க்கையில் பார்க்க இந்த நற்செய்திகள் எப்படியா வாழ்க்கை இருந்ததுன்னா, வாழ்க்கை நிர்மூலமானவைகள் எல்லாம் கட்டப்பட்டதாயும் மாறினது. அந்த நற்செய்தி கேட்டபோது, அந்த நற்செய்தி அவர் அறுக்கும்போது வாழ்க்கை கட்டப்பட்டது. ஹல்லேலூயா. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நற்செய்தி என் வாழ்க்கையை அறுக்கும் எப்படி இருக்கும் என்றால், நிர்மலமான காரியமெல்லாம் மறுபடியுமா கட்டி எழுப்பப்படும். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் இடிந்து போன காரியங்கள், ஒருவேளை சூழ்நிலையினால் சில காரியம் நிர்மூலமாயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு நற்செய்தி நான் கேட்க போகிறேன், அந்த நற்செய்தியினால் என் வாழ்க்கை நிர்மூலமானவர்கள் எல்லாம் மறுபடியும் கட்டப்பட போகுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட நற்செய்திகளை கர்த்தர் அறுக்கும்படியா, என் வாழ்க்கை நிர்மூலமானவைகள்லாம் கட்டி எழுப்பப்படும்படியான நற்செய்திகளை நான் அறுக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. பாழானது பயிர் நிலமானது. வாழ்க்கையில் பாழானவைகள், வாழ்க்கையில் பாழாக்கள் அந்த காரியம் எல்லாம் பயிர் நிலமாய் மாறினது. அவள்
இந்த ரூத்து சொல்லும்போது சொல்லும்போது என் ஆண்டவன் என் வாழ்க்கையில் மிகுந்த கசப்பு என் வாழ்க்கையில் உண்டாயிற்று அப்படின்ட்டு ரூத் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான். ஆனால் பாழாய் கிடந்த காரியம்தான். ஆனால் தேவன் அதை பயிர் நிலமாய் மாற்றினார். அல்லேலூயா. என்ன அவள் கேட்ட நற்செய்தி, அவர் அறுத்த அந்த நற்செய்தி அவள் வாழ்க்கையில் பாழாய் கிடந்த காரியங்கள் எல்லாம் பயிர் நிலமாய் மாறுகிறது. இந்த வேத வசனத்தை நம்மளால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அப்படிப்பட்ட பாழாய் கிடக்கிற நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் பயிர் நிலமாய் மாறுவதற்கு ஏற்ற ஒரு நற்செய்தியை நாம் அறுக்கும்படி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததான் இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது நெறிந்து போனவைகள் எல்லாம் துளிர்க்கும்படி செய்து, நெறிந்து போன காரியம்தான். அந்த ரூத்தினுடைய மனிதர்கள் நகோமியின் வாழ்க்கையை பார்க்கும்போது இனி நகோமியுடைய வாழ்க்கை துளிர்க்காது அப்படின்னு ஒரு சூழ்நிலை தான். நெறிந்து போன காரியங்கள், நெறிந்தவைகள் துளிர்த்தது. ஏன்? நற்செய்தி அறுக்க பண்ணினார். ஹல்லேலூயா. அந்த நற்செய்தி வாழ்க்கை நெறிந்து போனவைகளை மறுபடியுமா துளிர்க்க பண்ண. அந்த மோவாப் தேசத்திலேருந்து அவள் புறப்படும் போது அவள் வாழ்க்கையில் அவள் மனதில் எத்தனையோ காரியங்கள் ஓடி இருக்கலாம். பார், போகிறது சொந்த தேசம்தான். ஆனால் நான் என் வாழ்க்கை எப்படி இருக்கும், நான் என்ன ஆகும், என் கடைசி காலம் எப்படி இருக்கும், என்னை எத்தனையோ சிந்தைகள் எண்ணங்கள் அவள் மனதில் ஓடிக்கொண்டு இருக்கலாம். பாருங்கள், நெறிந்து போன காரியம். இனிய வாழ்க்கை துளிர்க்குமா, இனிய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குமா, அப்படிதான் நகோமியுடைய வாழ்க்கை காணப்பட்டது. ஆனால் கேட்ட அறுத்த நற்செய்தி வாழ்க்கை நெறிந்ததை துளிர்க்கும்படி செய்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது போல் நம்முடைய வாழ்க்கை, என் வாழ்க்கை எதெல்லாம் நெறிந்து போய் காணப்படுகிறதோ அதெல்லாம் கர்த்தர் துளிர்க்கும்படி செய்கிற ஒரு நற்செய்தியை நம்ம அறுக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அப்படியாய் ஆண்டவர் நம்மை அவர் ஆசீர்வதி, நம்மை அவர் அறுக்க பண்ணுகிற தேவன். சூழ்நிலைகள் சாத்தியம் இல்லை என்றாலும் கொடுத்த வாக்கு கொடுத்தவ நாம் அந்த நற்செய்தியை அறுக்கும்படி ஆண்டு அது கேட்ட வழிகளை நமக்காக திறப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், எங்கேயோ மோவாப் தேசத்தில் இருந்த அந்த நகோமிக்கு யார் வந்து சொன்னாங்க தெரியல, கர்த்தர் தம் ஜனத்தை சந்தித்தார் என்று சொல்லி. அல்லது நகோமியை வந்து மோவாப் தேசத்தில் இருக்கிறாங்க, யார் தெரிஞ்சதுன்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் இப்போ சூழ்நிலைக்கு சாத்தியம் இல்லை, ஆனால் கர்த்தர் அந்த நற்செய்தியை கேட்க பண்ணினார். ஹல்லேலூயா. அதனால எத்தனை காரியமாக இருந்தாலும் நாம் கேட்க வேண்டிய நற்செய்தியை கர்த்தர் நிச்சயமாக கேட்க பண்ணுவார். நம்ம சுதந்திரிக்க வேண்டிய நற்செய்தியை நாம் சுதந்திரிக்கும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அது அறுக்கும்படி கர்த்தர் நிச்சயமாக செய்ய. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது அங்கே நாம் பார்க்கிறோம், நசல் கொண்டவைகள் அஸ்திபாரமானது. வாழ்க்கை நசல் கொண்டதாக இருந்தது. இனிமே என் மூலமாக எதுவும் நடக்காது, அப்படிதான் சூழ்நிலை இருந்தது பாருங்களேன். ஆனால் நசல் கொண்ட அந்த நகோமியுடைய வாழ்க்கை தான் அஸ்திபாரமாய் மாறினது. 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறத பார்க்கும்போது, நீ வாழ்ந்திருக்கும், நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. நசல் கொண்ட வாழ்க்கை தான், ஆனால் கர்த்தர் அதை அஸ்திபாரமாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் இந்த நகோமி மூலமாக நகோமி அஸ்திபாரமாக வைத்து ரூத்தினுடைய வாழ்க்கையை கர்த்தர் இங்கே ஆசீர்வதிக்கிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அப்படியே அங்கே நசல் கொண்டது. ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைக்கு அது போல் இருக்கலாம். ஒருவேளை எதெல்லாம் என் வாழ்க்கை நசல் கொண்டதாக இருக்கோ அதெல்லாம் கர்த்தர் அஸ்திபாரமாய் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு வருகிற நற்செய்தி நசல் கொண்டதை அவர் அஸ்திபாரமாய் மாற்றி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாக்குத்தை நான் விசுவாசிக்கும் போது, ஒருவேளை நானே இப்படி இருக்கிறேன்,
ஒருவேளை என் வாழ்க்கை மூலமாக ஆசீர்வாதம் வருமா, அல்லது நான் பலருக்கு நன்மையாக மாற முடியுமா என்று அது போல சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் நான் தேவனை நான் தேவனுடைய வாக்குத்தை விசுவாசிக்கும் போது நிச்சயமாக நான் அறுக்க வேண்டிய அந்த நற்செய்திகளை நாம் அறுக்கும்படி கர்த்தர் செய்கிற தேவன். அப்படி நாம் அறுக்கும்போது என் வாழ்க்கையில் நசல் கொண்ட காரியங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் அஸ்திபாரமாய் மாறி என் மூலமாய் பலருக்கு நன்மை உண்டாகும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மூலமாய் என் குடும்பம் கட்டப்படும்படியா, என் மூலமாய் என் குடும்பம் பலப்படும்படியா, என் மூலமாய் என் குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கர்த்தருடைய அஸ்திபாரமாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. என் காரியங்களை கர்த்தர் அஸ்திபாரமாய் மாற்றுவார். என்னுடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் கர்த்தர் அஸ்திபாரமாக மாற்றி என்னை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இங்கே பார்க்கிறோம் அந்த நற்செய்தி எப்படி இருந்ததுன்னா, கோணலானவர்கள் எல்லாம் செவ்வையானது. வாழ்க்கையில் கோணலான காரியங்கள் எல்லாம் செவ்வையாக இங்கே மாறுகிறத இந்த வேத சம்பவத்தில் நம்மளால் பார்க்கணும். குறிப்பாக நீங்கள் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானா, வாழ்க்கையில் இருந்த கோணல் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றி இங்கே நாம் பார்க்கிறோம். அவங்க சொல்கிறத பார்க்கும்போது இங்கே நீங்கள் 12ஆம் வசனத்துலேருந்து இங்கே வாசித்து பார்ப்பீங்களா, இந்த நகோமியுடைய வாழ்க்கையில் இந்த கோணல் எல்லாவற்றையும் கர்த்தர் செவ்வைப்படுத்தி அவர் ஆசீர்வதிக்கிறார். 17ஆம் வசனத்திலே பார்க்குறோம், அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதுக்கு ஓபேத் என்று பெயரிட்டால் அவன் தாவீதின் தகப்பனாய் ஈசாயின் தகப்பன் என்று சொல்ல. பாருங்க, வாழ்க்கையில் கோணலாக சூழ்நிலை எல்லாம் கோணலாக தான் இருந்தது. ஆனால் கேட்ட நற்செய்தி வாழ்க்கையில் எல்லாம் செவையாயிற்று. ஹல்லேலூயா. தேவன் அதுபோல ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நற்செய்திகளை நீங்கள் அறுக்கும்படி கர்த்தர் இந்த மாதம் முதற்கொண்டு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை, அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் இந்த மாதம் முதற்கொண்டு கர்த்தர் உங்களுக்காக தரப்போகிறார். ஹல்லேலூயா. சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் நீ அறுக்க வேண்டிய நற்செய்திகளை நீங்கள் அறுக்க பண்ண போகிறீங்க. நீங்கள் பெற வேண்டிய நற்செய்தியை நீங்கள் பெற போகிறீங்க. நீங்கள் நடக்க வேண்டிய நற்செய்தியும் வழியாய் கர்த்தர் உங்களை நடத்த தான் போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நிமித்தம் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட போகிறது. அது நிமித்தம் உங்கள் வாழ்க்கை நிர்மூலமானவைகள் கட்டப்பட போகிறது. பாழானவைகள் பயிர் நிலமாய் மாறப்போகிறது. நெறிந்ததெல்லாம் துளிர்க்கப் போகுது. நசல் கொண்டவைகள் அஸ்திபாரம் மாறப்போகுது. அது மாத்திரமல்ல, கோணலெல்லாம் ஆனவெல்லாம் செவ்வையாய் மாறப்போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது 2வது. 3ஆவதாக நாம் பார்க்கும்போது கண்ணீரோடு விதைக்கிற கம்பீரத்தோடு அறுக்க பண்ணுகிறவர். 3ஆவதாக நற்காரியங்களை அறுக்க பண்ணுகிறவர். நல்ல காரியங்களை நாம் அறுக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். ஒருவேளை சில கடந்த நாட்களில் சில வேதனைகளை, சில துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கலாம். சில வேதனைகளை நம்ம அனுபவித்திருக்கலாம். சில கஷ்டங்களை நம்ம அனுபவித்திருக்கலாம். ஆனால் நம்மை அறுக்க பண்ணுகிறவர் நம்ம நல்ல காரியங்களை நம்ம அறுக்கும்படி செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல காரியங்களை நம்ம சந்தோஷப்படும்படியான ஒரு நம்ம சமாதானம் நிறைந்த ஒரு இருக்கத்தக்கதான நல்ல காரியங்களை ஆண்டவர் நம் அறுக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 85ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 85ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் பார்க்கிறோம். கர்த்தர் நன்மையானதை தருவார். நன்மையான அப்படின்னா தீமையானது ஒன்றும் ஆண்டவர் ஒரு நாளும் தரமாட்டார். ஹல்லேலூயா. நான் துக்கப்படும்படி, நான் வேதப்படும்படி காரியங்கள் ஒரு நாளும் ஆண்டவர் தருகிறவர் அல்ல. கர்த்தர் நன்மையானது தருகிற தேவன். நல்ல காரியங்களை நான் சமாதானம் நிறைந்த, சந்தோஷம் நிறைந்த, மகிழ்ச்சி நிறைந்த நல்ல காரியங்களை கர்த்தர் நம்ம தந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நல்ல காரியங்களை நீங்கள் அறுக்கும்படி கர்த்தர் இந்த மாதம் முதற்கொண்டு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிருபை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரம், மத்தேயு
7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் உங்கள் பிதா தம்மிடத்தை வேண்டிக் கொள்வர்களை நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயமல்ல. நன்மையானவைகளை கத்த தருகிறார். நன்மையானவர்களுக்கு தந்து அவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பார்க்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரம் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவினத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை, யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. பார்க்க நன்மையான எந்த நல்ல காரியமும் பரத்திலிருந்து நமக்கு கிடைக்க போகுது. ஹல்லேலூயா. அந்த நல்ல காரியங்களை நாம் அறுக்கும்படி ஆண்டவர் செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். சூழ்நிலைகள் எப்படியா இருந்தாலும் நான் அறுக்க வேண்டிய நல்ல காரியங்களை ஆண்டவர் அறுக்கும்படி செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கிருபை கர்த்தர் நம்ம வைத்ததை கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுக்கும்படி. ஒருவேளை தீமையான காரியங்கள் வரலாம், ஒருவேளை தீமையான சூழ்நிலைகள் நம்ம எதிர்த்து வரலாம், நம்ம சுற்றி நிற்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் அதை அனுமதிப்பது இல்லை. நாம் நன்மையான நல்ல காரியங்களே நாம் அறுக்கும்படி கர்த்தர் சூழ்நிலைகளை அவர் மாற்றி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் கர்த்தர் அவங்க நல்ல காரியங்களை கர்த்தர் அறுக்கும்படி கர்த்தர் அவருடைய கிருபை தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த எகிப்து தேசத்தில் அவள் அடிமைப்பட்டு இருந்தாங்க. எகிப்து தேசத்தை வேதனை பண்ணாங்க, வாழ்க்கை கசப்பாய் மாறினது. ஆனால் கர்த்தர் அவர்களை அதே நிலையில் ஆண்ட விடலை. அவர்கள் நன்மையை அறுக்கும்படி அல்லது நல்ல காரியங்களை அறுக்கும்படி கர்த்தர் அவர்கள் வழிகளை திறந்தார். ஹல்லேலூயா. அதுக்கு உண்டான சூழ்நிலைகளை கர்த்தர் ஏற்படுத்தினார். அதற்காக அவர் என்ன காரியங்கள் செய்ய வேண்டும், தேவன் அதை செய்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நன்மை அறுக்கும்படி, அந்த நல்ல காரியங்களை அறுக்கும்படி ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை தந்தார். நீங்கள் யாத்திராகமத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது கர்த்தர் அவங்க தேவனை நோக்கி யாத்திரா 2ஆம் கடைசி பதில் பார்க்கிறோம். அவங்க 23ஆம் வசனத்தில் அவங்க தேவனை நோக்கி முறையிட்டார்கள். அவங்க முறையிட சத்தம் தேவனுடைய சந்நிதியில் எட்டினதுன்னு பார்க்குறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் அவங்களுக்காக இறங்கினார். எதற்கென்றால் அவர்கள் நல்ல காரியங்களை அறுக்கும்படி செய்யும்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த எகிப்து தேசத்தில் பார்க்குறோம், அவர்கள் பெருகினார்கள் தான். அவர்கள் பெருகக்கூடாது ஒடுக்கினாங்க. ஆனாலும் ஒடுக்கினார்கள். சில நன்மைகள் இருந்து, சில ஆசீர்வாதங்கள். ஆனால் அது கூடவே சில கஷ்டங்கள், சில வேதனைகள் அவங்க வாழ்க்கையில் இருந்தது. அதெல்லாம் மாறணும் என்று சொல்லி அவர்கள் முறையிட்டு கொண்டு அவங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க தேவனை நோக்கி அந்த காரியத்தை அவர்கள் சொல்லி கொண்டிருந்தாங்க. தேவனோ அவர்களை அந்த நன்மையை, அந்த நல்ல காரியங்களை அறுக்கும்படி கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுபோல சில நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் ஒரு பக்கம் நன்மைகள், ஒரு பக்கம் சில காரியங்கள், சில நெருக்கங்கள், சில போராட்டங்கள் நம்ம வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கலாம். தேவன் அது எல்லாவற்றையும் மாற்றி நம்ம நல்ல காரியங்களை ஆண்டவர் அறுக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேதத்தில் நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் அவங்க நல்ல காரியங்களை அவர் அறுக்கும்படி செய்தார். என்ன ஒன்று, வெளிச்சமாக இருக்கிறவர்களை அறுக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. இந்த நல்ல காரியம் என்ன வேண்டாம், வெளிச்சமாக இருக்கிறவை. வாழ்க்கையில் எதெல்லாம் வெளிச்சமாக இருக்க வேண்டுமோ, எந்தெந்த காரியங்களாக வெளிச்சமாய் மாற வேண்டுமோ, அது எல்லாவற்றையும் கர்த்தர் அவர்களை அறுக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. எகிப்து தேசம் இருளில் தான் இருந்தாங்க, இருளில் தான் அங்கே வாழ்க்கை இருந்தது, அந்த கஷ்டங்கள், அந்த கசப்பெல்லாம் இருந்தது. ஆனால் நாம் பார்க்கிறோம் அவங்க வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும்படி அந்த வெளிச்சத்தை ஆண்டவர் அவர்களை அறுக்க பண்ணுகிறத பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வெளிச்சமாய் இருக்கவைகள் போல அவங்க வாழ்க்கை நல்ல காரியங்களை கர்த்தர் உங்களை அறுக்கும்படி செய்யப்படும். என்ன, உங்களை
உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டுமோ அதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு அறுக்கும்படி செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். அது மாத்திரம் இரண்டாவதாய் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கிறவைகள் எதெல்லாம் எனக்கு சந்தோஷத்தை தருமோ, எந்தெந்த காரியம் எந்த நன்மை நடந்தால், எந்த அற்புதம் நடந்தால், எந்த ஆசீர்வாதம் வந்தால், அல்லது எந்த ஜபத்துக்கு பதில் வந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்குமோ கர்த்தர் அதெல்லாம் செய்ய போகிறார். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறவைகள் அப்படிப்பட்ட நல்ல காரியங்களை நாம் அறுக்கும்படி ஆண்டவர் இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவனுக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. சூழ்நிலை பார்க்கும்போது நெருக்கமாக தான் இருக்குது, சூழ்நிலை பார்க்க போராட்டமாக தான் இருக்குது, சூழ்நிலை பார்க்க சந்தோஷமாக இருக்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் பார்க்க எகிப்திலேருந்து அங்கே வெளியே வராங்க, மறுபடியும் பார்வோன் என்ன செய்கிறான், அவர் அடிமைப்படுத்தும்படி வருகிறான். 14ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது மறுபடியும் அவர்கள் மறுபடியும் அதே கசப்பான வாழ்க்கை அப்படி தான் இருக்குது, சூழ்நிலை பார்க்க அப்படி தான் இருக்குது. ஆனால் தேவன் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறவர்களை கர்த்தர் அறுக்கும்படி அதற்கு அவர் ஆண்டவர் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுறாரு, அவங்களுக்கு அற்புதம் செய்கிறாரு, எல்லாத்தையும் செய்கிறாரு. பாருங்கள், உங்கள் வாழ்க்கை எதெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறதோ அந்த நல்ல காரியங்களை, அந்த நன்மைகளை, அந்த நல்ல ஈவுகளை நீங்கள் அறுக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கிறோம், விடுதலையாக இருக்கிறவைகள் எதெல்லாம் உங்களுக்கு விடுதலையாக இருக்க வேண்டுமோ, அல்லது எந்தெந்த காரியத்தில் அங்கே விடுதலை ஆக வேண்டுமோ, எந்தெந்த காரியத்தில் அங்கே விடுதலை கிடைக்க வேண்டுமோ அந்த விடுதலையானவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களை அறுக்கும்படி செய்ய போகிறாரு. ஒருவேளை சில பிரச்சனைகளில், சில போராட்டங்களில் நீங்கள் சிறைப்பட்டு காணப்படலாம். ஒருவேளை சில காரியங்கள் நீங்கள் அடிமை, அதிலிருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம். சில சிறையிருப்புங்க வாழ்க்கையில் மாறாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் நீங்கள் விடுதலையானவைகளை, அப்படிப்பட்ட நல்ல காரியங்களை நீங்கள் அறுக்கும்படி கர்த்தர் இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கம்பீரத்தோடு அறுப்பார் கர்த்தர். அப்படிப்பட்ட காரியம் நீங்கள் உங்களுக்கு எதெல்லாம் விடுதலை ஆக வேண்டுமோ அந்த நல்ல காரியங்களை ஆண்டவர் நீங்கள் அறுக்கும்படி இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட வழிகளை, அப்படிப்பட்ட வாசல்களை ஆண்டவர் உங்களுக்காக ஆண்டவர் திறக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் இப்படிப்பட்ட நன்மைகள் ஆண்டவர் இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை உங்களை அறுக்க பண்ணி ஆண்டவர் இந்த மாதம் முதற்கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் சூழ்நிலை நாம் ஒருவேளை நாம் பார்க்கும்போது அது போல் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் அந்த காரியங்களை ஆண்டவர் உங்களை செய்ய போகிறார். அது மாத்திரம் அல்ல, உங்களுக்கு ஜெயமாக இருக்கிறவர்களை கர்த்தர் அறுக்க பண்ண போக. அவங்க எதெல்லாம் ஜெய வேண்டுமோ அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயம் எடுக்கத்தக்கதான ஒரு நல்ல காரியங்களை ஆண்டவங்க வாழ்க்கையில் நீங்கள் அறுக்கும்படி செய்ய போக. எந்த காரியம்லாம் நீங்கள் ஜெயம் எடுக்க வேண்டுமோ, ஒருவேளை நீங்கள் சில காரியங்களில் நீங்கள் போராடி ஒருவேளை ஜெயம் எடுக்காமல் இருக்கலாம், அதில் நீங்கள் மேற்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் இந்த மாதம் முதல் கொண்டு நீங்கள் அந்த ஜெயத்தை அறுக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அந்த நல்ல காரியத்தை நீங்கள் ஜெயத்தை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், மற்ற எல்லா காரியங்களாக இருக்கலாம். எதில் நீங்கள் போராடி கொண்டு இருக்கீங்களோ, அதில் எந்த பிரச்சனையை போராடி கொண்டு இருக்கிறீங்களோ, அதில் எந்த பிரச்சனை உங்களை எதிர்த்து போராடி கொண்டு இருக்கிறதோ அதெல்லாம் நீங்கள் ஜெயம் எடுக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்து ஆண்டவர் இந்த மாதம் முதல் கொண்டு நீங்கள் அறுக்கும்படி ஆண்டவர் செய்ய போகிறார். இந்த 2025 வருஷத்தின் 2வது அரை ஆண்டு நீங்கள் அறுக்கப்பட போகிறீங்க, நீங்கள் அறுப்பீர்கள். அல்லேலூயா. நீங்கள் அறுக்கும்படியான நன்மைகளை இந்த மாதம் முதல் கொண்டு கர்த்தர் வாழ்க்கையில் செய்ய போகிறார். அல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். நம் கண்களை மூடி நான் ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரபஷாலா தூரா பாக்கராதியான எல்லாம் நம்ம எழுந்து நின்று நாம் ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா. ரீபாலா தூராமா ஷியாந்தரா கராதியாந்தரா ரீஹந்தராலா தூரா பாராபா ஷபரபாலா தூரா பாராபா கபரபா
ரீமாலா தோரா பௌதியாந்த ரபியா கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அறுக்க பண்ணுகிற தேவன் இந்த மாதம் முதல் கொண்டு கத்தருடைய ரீவா ஷபர் அவன் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை, உயர்வுகளை கத்த நீ அறுக்கும்படி கத்த செய்ய போகிறார். ரீபாலா தோராபா ஷபரபாரா தோராபா ஓர் யாந்தாராலா தோராபா ஷபரபாரபார தோராபா கபாராபா நீங்கள் அறுக்கும்படி நான் செய்வேன். ரீபாலா தோராபா ஷபா ஓ ரியாந்தாடாலா தோராமா கரா திராதாரா. நன்றி ஆண்டவர, நன்றி ஆண்டவர. ரபாலா தோராபா ரீபாலா தோராபா ஷபரபாரபாபா. ஓ நீ அறுத்த அரிகளை நான் சுமக்கும்படி செய்வேன். ரீபாலா தோராபா ஷபராபா நீ அறுத்த அரிகளை நான் சுமக்கும்படி செய்வேன். ரீபாலா தோராபா ஷபரபராபா நீ சுமக்கத்தக்கதான அரிகளை நீ அரிக்கும்படி செய்வேன். இது கொஞ்சம் அல்ல. ரீபாலா தோராபா ஷபா கையளவு அல்ல. ரீபாலா தோராபா ஷபரபராபா நீ சுமக்கத்தக்கதான அரிகளை நீ அறுக்கும்படி நான் செய்வேன். ரீமாலா தரா கரா தரா பாபா பாபா ஓ ரபாலா தோராபா கபாலா தோராபாரா தோராபா கபாராபா. என் ஜனமே உராபாலா தோராபா நான் உன்னை அறுக்க பண்ணுவேன். உராபா நீ அறுப்பீர்கள். ரீமாலா தோராபாராபா ஓ ரியாந்தாராலா தோடாபா நீ அறுக்கும்படி நான் செய்வேன். நீ அறுக்கும்படி சூழ்நிலைகளை உருவாக்குவேன். நீ அறுக்கும்படி பாதைகளை உருவாக்குவேன். நீ அறுக்கும்படி வாசல்களை திறப்பேன். அறுக்கும்படி வழிகளை நான் சீர்படுத்துவேன். ரீபாலா தோராபா கரா தாரா 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 ஓ ராதாடாலா தோராபா நற்சீர்களை அறுக்கும்படி செய்வேன். ரீபாலா தோராபா ஷபரபாராபா ஓ ரியாந்தாரா கபா நற்செய்திகளை அறுக்கும்படி செய்வேன். ரீபாலா தோராபா நற்காரியங்களை அறுக்கும்படி நான் செய்வேன். ரீபாலா தாரா காரா தோராமாலா காரா தாராபாலா தாராபாராபாராபா. ஆண்டவரே நன்றியோடு மை துதிக்கிறேன்ப்பா, நன்றியோடு மை துதிக்கிறேன். ரீபாலா தோராபா ஷபர தோராபாராபா மறுபடியும் நான் உனக்கு சொல்லுகிறேன். ரீபாலா தோராபா கபாராபா கை அளவு அல்ல, கை அளவு அல்ல. ரீபாலிகாபா உராவை சுமக்கும்படி நீ சுமக்கத்தக்கதாய், நீ சுமக்கத்தக்கதாய் அறுப்பீர்கள். நீ சுமக்கத்தக்கதாய் இருப்பீர்கள். அந்த கிருபை, அந்த கிருபை, அந்த கிருபை, அந்த அபிஷேகம், அந்த அபிஷேகம். ரீபாலா தோராபா கபாராபா ரபாராபா லாதாராபா கபாபாபாபாபா ஓ ராதாடா கபா நீ நற்சீர்களை, நீ நற்செய்திகளை, நற்காரியங்களை ரீபாலா தோராபா ஷபரபாராபா நீ சுமக்கத்தக்கதாய் அறுக்கும்படி செய்வேன். நீ சுமக்கத்தக்கதாய் அறுக்கும்படி செய்வேன். ரீமாரா காரா தோராபா காபாபாபாபா ஓ ராதாடா உரா தாராலா தோராபாலா ஷபாபாபா காபாரா காரா தீரா தாரா. ஓ அந்த கிருபை, அந்த கிருபை, அந்த கிருபை உன் மேலே இறங்குகிறது. அந்த கிருபை மேலே இறங்குறது. அந்த கிருபையை கர்த்தர் உன் மேல் வைக்கிறார். அந்த கிருபையை கர்த்தர் மேலே வைக்கிறார். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் மேல் வைக்கிறார். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் மேல் வைக்கிறார். ரீபா ராகா தாடா பா லாதா தாரா மாக்கா தாதா தீரா தாரா லா தோரா பாபா பாபா உராபா லா உராபா பா. பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும் இந்த துர்க்க தரிசனத்தின் வாக்குத்தத்த அபிஷேகம் தீர்க்க தரிசனத்தின் வாக்குத்தத்தத்தினுடைய அந்த அபிஷேகம், அந்த வல்லமை, அந்த மகிமை உராபாலா தோரா அந்த கிருபைகள் ஆண்டவரே அப்பா ரீபாலா தோராபா கபா ஒவ்வொரு சிரசில் இறங்குவதாக, 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 ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக. ரீபாலா தோராபா காரா தீரா தாரா குடும்பத்தின் மேலே இறங்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தின் மேலே இறங்கட்டும். ஒவ்வொரு வீடுகளில் இந்த ஆசீர்வாதம் இறங்குவதாக. செய்கிற வேலைகளில், வியாபாரங்களில், தொழில்களில் இந்த தீர்க்கதரிசன வாக்குத்தத்தின் அபிஷேகம் இறங்கட்டும், இறங்கட்டும். படிக்கிற பிள்ளைகள் மேல இந்த தீர்க்க வாக்குத்தத்தம் இறங்குவதாக, இறங்குவதாக. ஒவ்வொரு ஆவிக்குரிய ஜீவித்திலும் இந்த வாக்குத்தத்தின் அனுவர ரீபா ஷப தீர்க்க வசனம் இறங்குவதாக. ரீபாலா தோராபா கபாராபாராபா ஓ ரியாந்தாரா ஊழியம் செய்கிற ஒவ்வொரு மேலும் இந்த தீர்க்கதரிசன வாக்குத்தத்தின் அபிஷேகம்
இறங்குவதாக, ஊழியத்தின் மேல் இறங்குவதாக. ரீமானா காரா தீரா தாரா காபா பாபா ஓ ரபா ஷியாந்தாரா தூராபாலா தூராவா. எங்க சபையின் மேல் அந்த தீர்க்கதரிசன வாக்குத்தத்தம் இறங்கட்டும். எங்க ஊழியர்கள் மேலெல்லாம் அந்த தீர்க்கதரிசன வாக்குத்தத்தம் இறங்குவதாக, இந்த அபிஷேகம் இறங்குவதாக, இந்த கிருபைகள் இறங்குவதாக. ரீபாலா தூரமாலா தீரா தாரா பாபா பாபா பா ஓ ரபா ஷாதா ராஹா அந்தரா பாலா தூரா பாரா பாரா. ஆண்டவரே சோதரம் 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 ஐயா, ஒவ்வொருவரையும் கத்த நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை கத்த செய்து ஆண்டவரே அறுக்க பண்ணுவேன் சொன்னவர் ஆண்டவரே. இந்த நாள் முதற்கொண்டு ரீவா ஷாலா தோரா பாதி அந்த ரீவியாக்காவா இந்த நொடி பொழுது கொண்டு ஆண்டவரே கத்தர் எங்களை அறுக்க பண்ணுவீராக. ரீவாலா தோரா பாஷியாந்த ரேபியாக்கராந்தாரா. கத்தருடைய செய்த ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதித்தாண்டவர். பெரிய காரியங்களை கத்தர் செய்து வழி நடத்தவே நாங்கள் செபிக்கிறோம். எல்லா துதியும் எல்லா கனமும் ஆண்டவர் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறாண்டவரை. ஒரு விஷயம் கூட வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அதுக்குண்டான எல்லா வேலை வியாபாரம் தொழில்கள் படிப்பின் காரியங்கள் எல்லாவற்றையும் கத்தர் ஆசீர்வதி. இந்த மாதம் முழுவதுக்கும் வேண்டிய சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி சுகபலம் ஆரோக்கியம் தாங்க ஆண்டவரை. அந்த வருமானங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவர். தடைகளை கத்த ஆசீர்வாதத்தை என்ன தடைகள் இருக்கோ இந்த தடைகள் எல்லாம் கத்தை நீக்கி ஆண்டவரை ஆசீர்வதிங்க. தேவைங்க இந்த மாதம் முழு என்னென்ன தேவை இருக்கோ அத்தனை தேவைகளை கத்த சந்திங்க. எந்த கடந்த நாட்கள் எதுக்கு ஜெபித்து இருக்கிறார்களோ கத்தனி பதில் தந்து ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, ஜெபிக்கிறோம். கத்த அந்த மாதம் முழுவதும் ஆண்டவரை கத்த ஒவ்வொரு கூட இருந்து ஆண்டவரை ஒவ்வொருவரையும் அற்புதமாய் அதிசயமாய் கத்தார் ஆண்டவரை நீங்கள் நடத்த வேண்டும். ஒவ்வொரு குடும்பங்களை கத்த நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் அதுக்குண்டான எல்லாவற்றையும் ஆண்டவரை ரத்தத்தின் மறைவில் அக்கினி மறைவில் காரியங்களும் மறைவில் கத்தர் மூடி மறைத்துக்கொள்ள அக்கினி முதலாக இருந்து கத்தர் பாதுகாத்த தெய்வத்துவதை கொண்டு காக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். விரோதமாக இருக்கிற எல்லா எதிர்த்து நிற்கிற சாத்தானையும் பிசாசையும் பலவானையும் அவர் சகல வல்லமைகள் எல்லாம் கொண்டு வருகிற தீமைகள் தீங்குகள் ஆண்டவரே தேவ எல்லா பிலிசுனிய கிரியைகள் எல்லாம் ஆண்டவரை தேவரி ஆண்டவர் எதிர்த்து நின்று ஆண்டவரை அப்பா தேவரி இருக்கிற எல்லா வல்லமைகளையும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டுகிறோம். உங்கள் அக்னியால் சுட்டரித்து கொடுக்கிறோம். கத்தர் கூட இருந்து பெரிய காரியங்களை கத்தர் செய்து ஆண்டவரை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. துதிகான மகிமை உமைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் பரிசுத்தாவின் துணையோடு ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜெபம் கேட்டு ஆசீர்வதியும் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்புடைய ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் ஒவ்வொருவரும் சகல பரிசுத்தவான்களோடும் ஆண்டவர் வருகை மட்டும் என்றும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் 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 ஆமேன். கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வதிப்பார், உங்களோட கூட இருப்பார். எல்லாருக்கும் சோதரம் சோதரம் சோதரம்.